வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல். இன்றைக்கி நம்ம மகாபெரிவா அருள்வாக்கில் வேத மூலத்தை மங்காமல் பாதுகாப்பது நம் கடமை என்று பெரியவா அருளியதை தெரிந்து கொள்ளலாம். சைவ திருமறைகள் 4000 திவ்ய பிரபந்தம் என்கின்ற இரண்டையும் பாடியவர்கள் தங்களது நூல்களே முதல் நூல் என்று சொல்லவும் இல்லை, நினைக்கவும் இல்லை. ஆழ்வார்கள் பாடுவதற்கு முன்பாகவும் வைஷ்ணவம் இருந்திருக்கிறது, நாயன்மார்களுக்கு முந்தியும் சைவம் இருந்திருக்கிறது. இவற்றுக்கு முதல் நூல் எது என்று பார்த்தால் மறைகள்தாம். அதாவது வேதங்களே. சைவர்கள் ஈஸ்வரனையே வேதமோடாரங்க மாயினானை வேதநாதன் வேதகீதன் ஆரணன் கான் என்று அநேக இடங்களில் சொல்கிறார்கள். வைஷ்ணவ நூல்களிலும் இப்படித்தான். வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் என்று சொல்லி இருக்கிறார்கள். தேவாரமும் பிரபந்தமும் ஒரே பொது மூலமான வேதத்தை ஆதாரமாக கொண்டு உண்டானவையே. இவைகளை பாடிய மகான்கள் எங்கு பார்த்தாலும் வேதத்தின் பெருமையையே பேசுகிறார்கள். எந்த ஊரை வர்ணித்தாலும் அங்கே வேத ஒளி மிகுந்திருந்தது, ஹோம புகை நிறைந்திருந்தது. வேதமும் அதன் அங்கங்கள் எல்லாம் தலைத்திருந்தன என்று சுவாமியை பற்றி சொல்கிற அளவுக்கு பரவசமாக வேதத்தை பற்றியும் சொல்கிறார்கள். வேதம் ஒரே தத்துவத்தை பல மூர்த்திகளாக்கி தந்திருக்கிறது. வேத நெறி தழைத்தோங்க என்று சேக்கிலாரும் சொல்கிறார். கடோபனிஷத்தில் விஷ்ணு என்றும் மாண்டூக்கிய உபனிஷத்தில் சிவம் என்றும் பெயர் சொல்லி இருக்கிறது. வேத சம்ஹிதைகளில் வருகிற மித்ரன், வருணன், அக்னி, இந்திரன் ஆகிய அத்தனை தெய்வங்களும் கூட இந்த சத்தியத்தின் பல பெயர்கள் என்று அதே வேதத்தில் சொல்லி இருக்கிறது. ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி. ஆகவே நம் மதத்தின் அத்தனை பிரிவுகளுக்கும் பொது புத்தகம் வேதம், பொது சுவாமி பிரம்மம். நமக்கு வாழ்க்கை நடத்த வழிகாட்டி உதவுவதும் இந்த வேதம்தான் வேர். ஆராய்ந்து பார்த்தால் உலகில் உள்ள எல்லா மதங்களுக்குமே மூலம் வேதம்தான் என்பதும் விளங்கும். அந்த மூலத்தை மங்காமல் பாதுகாப்பதே நம்முடைய தலையாய கடமை. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. மகாபெரியவா சரணம். இது மகாபெரியவா அருள்வாக்கு.